ஹாய் டச்சரி குட்டீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் அந்த உங்கள் ஃபேரிகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெக்குக்காவை அந்த பார்ட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகால் போய்க்கலாம்டா. ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக இதை முடிச்சிருப்போன்னா தேங் வந்து லாஸ்ட்டாக இந்த 4 இயர்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன விருந்து வைக்கிறதுக்காக நம்ம ஜேகே ஃபேமிலி போட்டிருப்பாங்க. அதில் வந்து தேங்க ரூமுக்கு போகும்போது ஜேகேவும் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு தேங்க பிடிச்சி இழுத்துருப்பான். ஸோ நம்ம அதோடய முடிச்சிருப்போம். ஸோ இது வந்து புரியாதவங்க போய் பார்த்துட்டு வாங்கினா அப்போ நமக்கு கொஞ்சம் புரியும். ஏன்னா வந்து இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான ஒரு ஸ்டோரி, நடுவில் பார்க்க முடியாது. ஸோ அதனாலதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ வாங்கடா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங் தான். பேக்ரவுண்ட் சத்தம் மாதிரி இருந்துச்சுன்னா என் வயசு ஒரு மாதிரி தான் சொல்லி சொல்லிட்டேன். அது 18+ கண்டென்ட். ஸோ எக்ஸஸ் மஸ்ட் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே பார்த்தோன்னா ஜேகே வந்து தேங்கோட பேக்கப்பில் கை வச்சு இழுத்துருப்பான். அவனோட 2 பேர் க்ளோஸில் இருப்பாங்க. இப்போ வந்து இங்கே தேங்கா ஜங்குக் என்னை விடுன்றல விடு. ஏய் என்ன ரொம்ப ஓரா பண்ணுற? இங்கே பாரு ஜேகே விடுன்றல விடு. என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன். உன்னோட கோவத்தை மாமன் கிட்ட காமிக்கவே மாட்டேங்கிற. காலேஜ்லேயும் காமிக்க மாட்டேங்கிற. முன்ன முதல்ல நீ இல்லவே இல்லையே. ஏன்னாச்சு? இங்கே பாரு ஜேகே சொன்னா கேளு. என்னை விடு, நான் மாறிட்டேன். இவ்வளோ நாள் தான் நம்ம அப்படியே இருக்க முடியும்? நம்மளும் மெச்சூர் ஆகிட்டு தான் வந்து நிற்கும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கூப்பிட முடியும் என்னால். ஏய் நீ மெச்சூர் ஆகிட்ட, அது உண்மை தான். ஆனால் உன் கேரக்டர் மாற்ற முடியாது, உன் பர்சனாலிட்டியும் எதுவுமே மாற முடியாதுல்ல. உன்னோட ஷார்ட் டெம்பர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உன்னை வெறுப்பேற்றுவேன். ஓ, நீ எந்த நம்பிக்கையில் நீ பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு அதை நான் மன்னிச்சிட்டு உங்ககிட்ட வந்து ஜாலியாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அதனால தானே கோவப்பட சொல்கிறேன். கோவப்படுன்றல நீ ரொம்பவே மாறிட்ட. நீ எதுவும் என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு. எப்போவுமே நான் வந்தால் அட்லீஸ்ட் மூஞ்சி குத்தாச்சு பேசுவேன். இப்போல்லாம் கண்ணோட கூட பார்க்க மாட்டேங்கிற. என்ன ஆச்சு? நார்மலாகவே நீ இல்லை தெரியுறதுல. என்னை விடியன் தனியா. இங்கே பாரு ஜங்கு, ரொம்ப செம்ம காணில் இருக்கேன். மற்றவங்கிட்ட சொல்லி என்னை புள்ளி பண்ணுறது இதெல்லாம் என்னை பற்றி பார்க்குறது கிடையாது. ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்குது. அவனுக்கு என்ன அப்படி பண்ணிட்டேன்? அதை நீ வீட்லேயோ இல்லைன்னா காலேஜில் நீ பர்சனலாக பண்ணணும். அதை விட்டு மற்றவங்கிட்ட சொல்லி என்னை ஹார்ட் தான் பண்ணுற வரைக்கும் எனக்கு கோவப்படுத்துகிற மாதிரி இல்லை. எனக்கு புரியுது தான். ஆனால் இதுவே பழைய தாங்க அந்த இடத்துல நீ சீனியர் கூட பார்க்காம நீ அவங்கள அடிச்சிருப்ப. எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. நீ எப்போவுமே மாறாத அவங்க என்ன இப்போ மாறி இருக்கு? அதுவும் 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்தியே, அப்போ கூட டென்ஷனில் தானே, அப்போ கூட ஒரு ஷார்ட் டெம்பர் அதெல்லாம் இருந்தது உனக்கு. என்ன ஃபுல்லாக மாறிட்ட தெரியுதுல்ல? அப்போ எனக்காக நீயும் மாறலாம்ல, எனக்கு தனியாக விடலாம்ல. ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு? என்னை ஃபஸ்ட்டு விடுன்றேன். விட்டு என்ன இங்கே ஜங்குக்கு அவனை விட்டுட்டு நீ ரொம்ப மாறிட்ட தான். ஹக்கும் பண்ண வர முடியும், கிஸ்ஸும் பண்ண வர முடிக்கிறேன். என்ன நாங்கள் இருக்கா? நான் அவனை ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ண போகிறேன்னு இங்கே தான் அவன் கண்ணோட கண்ணு கூட பார்க்காம அவன் வந்து அப்படியே சைடில் பார்த்துக்கிட்டு சைடில் கீழே பார்த்துன்னுக்கான். எனக்கு நல்லா நாங்க இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சுலாம் செட் ஆகாதுன்னு தோணுது. இங்கே ஜங்கு ஷாக்கிங்காக பார்க்குறான். தான் ஏதோ கோவத்தில் பேசுகிறேன்னா அது சொல்லிட்டு பேசு. இது நீயே கிடையாது. ஜேகே ப்ளீஸ் எந்த கிளம்பு. எனக்கு எந்த மூடும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. நான் முன்ன தேவையில்லை, அதான் எல்லாரும் சொல்ல முடியும். இப்போ போன்றேன்ல. இங்கே ஜங்குக்கும் அவனால் எதுவுமே சொல்ல முடியல. அவன் வந்து சரி ஓகேன்னு சொல்லி அவனும் போயிடறான். பட் ஆனால் அவனுக்கு இன்னும் சஸ்பிஷியஸாக இருக்குது. தாங்கே கிடையாதுன்னு. இவன் வந்து வெளில வந்துட்டுக்கப்புறம் தேங் வந்து அவன் ரூமை க்ளோஸ் பண்ணிப்பான். இப்போ வெளில வந்துட்டுக்கப்புறம் தான் ஜங்குக்கோட மனசில் யோசிக்கிறான், இது தாங்கே கிடையாது, ஏதோ மறைக்கிறான். ஜிம்மன் கூட தான் இருக்கான், ஜிம்கிட்டே கேட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜிம்மன் இங்கே இருக்கானோ அங்கே போகிறான். அங்கே வந்து இருந்துருக்கானா அங்கே சின்ன ரொமான்ஸ் இருக்கான் எங்கேயும் ஜிம்மனுக்கும். அப்போ அந்த டைமில் வந்து
ஜங்குக் இவங்கியோட டோர் ஓப்பன் பண்ணுறான், லைக் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறான். அங்கே வந்து பார்த்தோன்னா லைக் 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ணுற வரைக்கும் போயிருப்பாங்க. இங்கே டோர் ஓப்பன் பண்ணோன்னே லைக் லைக் சாரி ஜிமன் வந்து சுகா தள்ளி விட்டுருப்பான். ஏன் ஷாக்கிங்காக லைக் பயத்தில். இது வந்து இங்கே ஜங்குக் தான். 2 பேரும் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல இங்கே ஜிமன், அது நான் தான் கேட்கணும், நீ ஏன் சடனாக வந்த, போவேன்லாம். ஜிமன் ஒன்றா தனியாக பேசணுவா, எது இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம்டா, போடா இல்லைண்ணா. வா நான் வா. இங்கே ஷிகா, அதான் வேணான்றான்ல, அப்புறமா அனுப்புகிறோம் இப்போ. ஹயா எனக்கு இப்போ அவன் வேணும், நான் ஒன்றும் லவ்வர் கிடையாது, ப்ளீஸ் என்னை தனியாக விட்றா, போடா. இங்கே ஷிகா, டே போடா. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் மார்க் கை வச்சிரும் பார்த்துக்கோ. ஓ பிளாக்மெயிலு, உங்களை அப்புறமா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்போ வந்து லைக் இப்போ வந்து டின்னரும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து யுங்கி ஜிமன் ஆப்போசிட்டில் உட்காரிக்காங்க. ஜிமன் பக்கத்தில் ஜங்குக், யுங்கி பக்கத்தில் தாங் இங்கே உட்காரிக்காங்க. ஆப்போசிட்டில் உட்காரிக்காங்க டேபிளில். இப்போது வந்து தாங் சைலண்ட்டாக சாப்பிட்டுருக்காங்க. இங்கே வந்து ஜங்குக் வந்து தாங்கே பார்த்து நிற்கான். தாங் வந்து நிமிர்ந்து பார்க்கவே இல்லை, ஃபுல்லாக சாப்பாடு மேலே தான் இருக்குது ஃபோக்கஸ். யாருக்கிட்டையும் பேசாமல், யாருன்னா வந்து கொஷின் கேட்டாலும் சிரிச்சிட்டு பதில் சொல்லிட்டு அவ்வளோதான். அது ஃபேக் ஸ்மைல் தான், அது நல்லாவே தெரியுது. அவன் வந்து யாருமே அது பெருசாக கண்டுக்கல, பட் ஜங்குக் தவிர. இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம யுங்கி அண்ட் ஜிமன் கண்ணாலே ரொமான்ஸ் பண்ணின்னு இருக்காங்க. இங்கே வந்து எல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கான் ஜங்குக்கும். எல்லாம் பார்த்துட்டு இந்த இலவெல்லாம் பார்க்கறதுக்கு தலை விதி. ஜிமன் அப்படின்னு சைலண்ட்டாக ஜிம்மனை கூப்பிட்றான். ஜிம் பக்கத்தில் தான் இருப்பான், ஸோ அவன் சைலண்டாக கூப்பிட்றான். என்னடா தாங்க என்னாச்சு, அவன் ஏன் நார்மலாகவே இருக்க மாட்டேங்கிறான்? அது நார்மலாக தானே இருக்கான், என்ன அவன்கிட்ட குறை? அவன் பேர் சந்தோஷமாக சாப்பிட்டுன்னு இருக்கான், என்கிட்ட சிரிச்சு தானே பேசினுக்கான். ஜிமன் டே உண்மையாக தாண்டா சொல்கிறாங்க, நார்மலாக தாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷிகா திருப்பி பார்த்துன்னு இருக்கான். இங்கே வந்து அந்த டைமில் எதுவும் கேட்க முடியாதுல்ல, லைக் அங்கே எல்லோரும் இருக்காங்கனால வந்து கேட்க முடியாதுல்ல, ஸோ அதனால் வந்து அப்புறமா கேட்டுக்கலான்னு சொல்லி விட்டுடுறான். இப்போ வந்து அந்த டின்னரும் முடியுது. இப்போ வந்து எல்லோரும் லைக் ஜேகேவோட ஃபேமிலிலாம் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறேன். இங்கே வந்து ஜேகே வந்து அவங்க வீட்டுக்கு போகல, ஜிம்மிக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டுக்காகவே வந்து அவன் வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கூடயே போயிடுறான். இப்போ வந்து லைக் இப்போ வந்து இந்த அவங்க வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் இங்கே ஜிம்மன் வந்து ரொம்ப டயர்டாக வந்து அவன் ரூமுக்கு போகும்போது கரெக்டாக ஜங்குக்கு வந்து அவனை பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு ஜிம்மன் இப்போயாச்சும் சொல்லு, அவனுக்கு என்ன ஆச்சு? எவனுக்குடா, நான் வேறு டயர்டாக இருக்கேன், என்ன விடு. இங்கே பாரு ஜிம்மன், இப்போ ஒன்றும் விளையாட்டு கிடையாது. என்ன நடந்ததுக்கு தாங்க, ஏன் அவன் லண்டன் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே மாறிட்டான், மெச்சரிச்சேன் அது இதுன்றான். அவனே சொல்கிறான் மெச்சர் ஆகிட்டான், என்ன வேறுடா தூக்கம் வந்துடா. ஜிம்மன் இங்கே பாரு, இப்போ மட்டும் நீ சொல்லலை தூக்கத்தை களைச்சி விட்டுறேன். அம்மா இங்கே பாருங்கம்மா, இவனையா இங்கே பாரு விடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த குரல் கேட்டோன்னே இங்கே வந்து ஜங்குக்கூட அம்மா வந்துட்டு, டே என்னடா வந்தோடனே சண்டை போட்டுருக்கேன், எனக்கே டயர்டாக இருக்குது. இங்கே பாருமா இவன் தான்ம்மா ஜங்கு, ஆனால் விடு மா விடு ஜங்குக்கு அவனையா. லைக் ஜிம்மன் வந்தாரு சொல்லிவிட்டு அவன் வந்து அவன் ரூமுக்கு போயிட்டு கதவு சாத்திட்டு அந்த டோரில் லீன் ஆகிக்கிட்டு, அப்பாடே நல்லா வேலை அம்மா வந்து காப்பாற்றினாங்க, இல்லை செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரை லாக் பண்ணிவிட்டு அவன் வந்து தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு ரெடியாக இருந்துக்கான். ஓகேங்களா, இப்போ வந்து ஜிம்மன் வந்து அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தலைவாரி நிற்கும்போது அவன் வந்து பின்னாடியிலேருந்து யாரோ ஒட்டி போச்சு இழுத்து அவனை அப்படியே வந்து டைட்டாக அந்த க்ரிப்பு பிடிக்கிறாங்க, பின்னாடி இழுக்கிறாங்க. அம்மா சி பயந்துட்டேன், நீயாடா பயந்துட்டு இருந்துருமா? இப்போயாச்சும் சொல்லு என்னாச்சு தாங்க. ஏய் என்ன அவன் பிரச்சனை,
தயாங் நல்லா தான் இருக்கான். அவனை பார்த்தா அவனுக்கு தெரியல, மெச்சூர்டாக ஆகிட்டான், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னை எதுவும் கேட்காது, என்னை விடுறா, நீ கழுத்து நெரிக்குதுடா, அப்படி டைட்டாக ஒட்டி பிடிக்காதா? இன்னும் டைட்டாக பிடிச்சணும், உண்மையை சொல்லி என்ன நடந்தது அவனுக்கு? இங்கே பாரு ஜங்குக், நீ எவ்வளோ கேட்டாலும் சரி, அதுதான் உண்மை. மெச்சூர் ஆகிட்டான், அதனால இப்போ கோவப்படாமல் இருக்கான், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்கு அவன் கிட்ட? இப்போ என்னை விடு. டைட்டாக பிடிக்காதுன்னு அப்போ தான் டைட்டாக பிடிச்சினாங்க. அம்மா அம்மா அம்மா. கத்தாத, உண்மையை சொல்லி என்னாச்சு? அம்மா அம்மா. ஐயோ, என்ன உங்களுக்கு 2 பேரும் காலங்கத்தா சண்டை போட்டு நிற்கிங்க? நேற்றும் பார்த்துனுக்கு இன்றைக்கும் பார்க்குறேன். என்ன ஜங்குக் உனக்கு பிரச்சனை? எப்போவுமே உன் வீட்டில் தானே தங்கினுப்பேன், இதுக்கு தானே நம்ம அப்பா வந்து உனக்கு தனியாக ஒரு வீடு கொடுத்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்க வச்சுருக்காங்க. இப்போ எதுக்கு நீ நம்ம வீட்டுக்கு வந்து ஜிம்மன்கிட்ட சண்டை போட்டுனுக்க? இதுதான் உங்களை 2 பேருமே தனியாக பிரித்து வச்சாங்க உன் மாப்பேன். இப்போ இங்கே வந்து சண்டை போட்டு நிற்கிங்க. ஜங்குக், அவனை விடு, கழுத்தை நெரிக்கொண்டா, அவனுக்கு சின்ன குழந்தைடா அவன். இவன் சின்ன குழந்தையா? ஜங்குக், அவன் பச்சை கேளு, அவனை விடுன்றல. இந்தா உன் குழந்தை நீயே வச்சுக்கோமா, நான் கிளம்புறேன் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது இங்கே ஜங்குக்கு வந்து அவன் கண்ணாலே ஜிம்மன் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போகிறான். அவன் வந்து அந்த கண்ணை வச்சு கண்டுபிடிச்சான், ஜிம்மன் நீ காலேஜுக்கு வாடா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஜிம்மன் பார்த்துட்டு அவளுக்கு அப்படி சொல்ல அவங்க அம்மா பின்னாடி கொஞ்சிக்கிறான். இப்போ வந்து இங்கே ஜங்குக்கு வந்து காலேஜும் போயிடுறான். இப்போ காலேஜ் போயிட்டோன்னே அங்கே வந்து ஜாக்சனும் காய்க்கும் வந்து காய் கிடையாது, ஜாக்சனும் ஜென்னும் வந்து இங்கே வந்து ஜங்குக்கு வந்து மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஒரு ஏதோ யோசிக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு என்னடா ரொம்ப ஓவராக திங்க் பண்ணியிருக்கேன், என்ன ரொம்ப யோசிக்கிறேன்? அது ஒன்றும் இல்லைடா, தாங்க ஒரு மாதிரி இருக்கான், அவன் இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. சின்ன வயசுலேருந்து எனக்கு அவனை நல்லாவே தெரியும், உனக்கே தெரியும் அவன் எவ்வளோ கூப்பிடுவான்னு. நல்லாவே தெரியுமே அவன் எப்படிப்பட்டவன், எப்படி அவன் கோப்பட்டா இந்த ஊரே ஆடும்னு. உனக்கே தெரியுதுல்ல. ஆனால் இப்போ பார்த்தனா அவன் ரொம்பவே என்ன சொல்ல ஒரு மாதிரி இல்லை, உனக்கே ஒரு அந்த டிஃப்ரென்ஸ் தெரில. நல்லாவே தெரியுதே. அவன்லாம் சும்மா டீஸ் பண்ணாலே அவன் வந்து ரொம்ப என்ன சொல்ல கத்துவான். ஆனால் இந்த தடவை பார்த்தனா ரொம்ப சாதவும் மாட்டானேடா. எத்தனையோ பேர் அவனை புலி பண்ணுறாங்க, நீ ஏன் புலி பண்ண? மாமலே கத்தாமல் அப்படி ஜாலியாக இருக்கான், உலக இப்படி கோத்த அடக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம தாங்கே கிடையாது அப்படின்னு ஜாக்சன் சொல்ல. இதுதான் நான் ஜிம்மன் கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி மாட்டான்? ஆனால் அவன் சொல்லவே மாட்டேங்கான். சரி விடுறா, அவன் என்ன குள்ள பார்த்து எப்படி இருந்தாலும் அவன் காலேஜுக்கு தான் வரப்போகுது, அப்போ கேட்டுலாம் விடு. அதான் நானும் யோசிக்கிறேன், எப்படி இருந்தாலும் வரதான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசின்னு இருக்காங்க. ஆஃப்டர் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு இங்கே யுங்ஜின், தயாங் அண்ட் ஜிம்மன் 3 பேரும் வந்துடுறாங்க காலேஜுக்கு. என்ட்ரி ஆகிறாங்க. இங்கே வந்து ஜங்குக் ஃபுல்லாக தயாங் மேலே தான். தயாங் வந்து சைலண்ட்டாக பேசுகிறான், சைலண்ட்டாக சிரிக்கிறான், அவ்வளோதான். ஆனால் அவனுக்கு இருக்க அந்த எனர்ஜெட்டிக் அந்த சின்ன வயசில் பார்த்தது எல்லாம் மாறிடுச்சு. அந்த டோனு, அவன் பேச டோனும் மாறிடுச்சு. அவனுக்கு உள்ள கஷ்டமாகவும் ப்ளஸ் அதை வந்து கண்டே பிடிக்கணுண்டான்னு சொல்லி அந்த வெறித்தனமும் இருக்குது. இப்போ வந்து இவங்க 3 பேருமே வந்து கிளாஸுக்கு போயிட்டுக்கப்புறம் கிளாஸில் உட்காந்துருக்கப்புறம் எங்கள் ஜிம்மன் தான் தயாங் என்னடா அது நேற்றும் இன்றைக்கி காலையிலையும் வந்து ஜங்குக் என்கிட்ட வந்து உனக்கு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். இது நீ கிடையாது அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தான். நானும் இப்படியும் மழப்பி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அந்த ஃபைட்லேருந்து தப்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது என் அண்ணன்கிட்ட சொல்லுறது பெட்டர்னு தோணுது, ஜங்குக்கிட்ட சொல்லுறது ஏதோ நல்ல பெட்டர்னு தோணுது. இல்லை ஜிம்மன், அது தப்பாக தோணுது. சின்ன வயசுலேருந்து அவன் கூட தான் இருப்பேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு சடனாக நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா அவன் உடஞ்சி போயிடுவான். அதனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் இருக்கேன். ஏன் எனக்கு சொல்லத்துக்கு 1 நிமிஷம் ஆகாது?
நீ சொல்கிறது கரெக்ட் தான் தயம், பட் அவனை பார்த்தா ரொம்பவே பாவமாக இருக்குது எனக்கு. எனக்கும் தான் பாவமாக இருக்குது, எனக்கும் தான் கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு நான் இப்படி பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ண சொல்கிறேன், அவனுக்கு தெரிஞ்சா உடஞ்சி வருவான். இந்த பக்கம் யங்ஜன், டே நீ சொல்லறது பெட்டர் தாண்டா எனக்கும் தோணுது. ஜங்குக்கு என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். ஜங்கு கோமன் ரொம்பவே லவ் வச்சுருக்கான். இது தப்புமாக இருந்தாலும் ஆனால் ஆரம்பித்தது அவன் தானே. கரெக்ட் தான் யங்ஜன், எனக்கு நல்லாவே தெரியுது. நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அது அக்செப்ட் பண்ணது அவனுக்கு அது உடஞ்சிரும், அவன் மனசே உடஞ்சிரும். தயாங்க இப்படி பண்ணிட்டானேன்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனால் தான் நான் சொல்லாமல் இருக்கேன். எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சாரி சொல்கிறதுக்கும் எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அது கேட்டால் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அதுக்கப்புறம் நான் எப்படி அவனை ஃபேஸ் பண்ணதான் ரொம்பவே பயமாக இருக்குது. அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன். நேரத்துக்கு நைட்டு கூட அவன் என்கிட்ட வந்தான். எனக்குள்ள ரொம்பவே சொல்லணும்னு எனக்கு அவனை பார்க்கவே கஷ்டமாக இருக்கும்போது அப்போ நான் இதெல்லாம் நான் அவன்கிட்ட சொல்லுவேன். என்னால் அவனை ஒரு நிமிஷம் கூட பார்க்க கூட முடியல, கண்ணோட கண்ணு கூட என்னால் பேச முடியல. அவ்வளோவும் கஷ்டமாக இருக்குது. இந்த டைமில் போய் நான் அவன்கிட்ட நான் என்னன்னு நான் சொல்லுறது, அவன் என்ன எப்படி பார்ப்பான். ஜிமன், சரி விடு தாயம், எமோஷன் ஆகாது. அவன் என்கிட்ட என்ன திருப்பி கேட்டானா நான் பார்த்துக்கிறேன், சரியா? ஃபீல் பண்ணாத. பாரு ஜிமன், இப்போ மறைச்சிடலாம், இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அதுக்கப்புறம் இப்படி தானே ஃப்யூச்சரில் எங்களுக்குள்ளே மேரேஜ் நடக்கும். இதை நான் சொல்லித்தான் ஆகணும். அதை சொல்லும் போது தான் ரொம்பவே பயமாக இருக்குது. என்னை அடிக்க போகிறானா, இல்லை என்கிட்ட பேசாமல் இருக்க போகிறானா, இல்லை லவ் காமிக்காமல் இருக்க போகிறானா, இல்லை என்னை பார்க்கும்போது எப்படி பார்க்கணுன்னு கூட பயமாக இருக்குது. எப்படினாலும் இந்த உண்மையை நான் சொல்லித்தான் ஆகணும். அது சீக்கிரம் நடந்தால் சரி. அட்லீஸ்ட் எனக்கு இந்த கில்ட்டில் இருந்துச்சு நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜெய்கே தான் பற்றியே வச்சுருக்கான். அவன் கிளாஸில் அவன் கிளாஸே கவனிக்கல. இப்போ ஆஃப்டர் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு இப்போ லன்ச் பீரியட் இவன் 3 பேர் லைக் யங்ஜன், தயாங், ஜிமன் 3 பேரும் கேண்டீனுக்கு தான் போகும்போது இப்போ பின்னாடிலேருந்து திருப்பியும் யாரோ ஜிமனோட ஊட்டி பிடிச்சி இப்படி இழுத்துறாங்க. அது நம்ம ஜேகே தான். பொறுக்கி யாரை திருப்பி இதே பண்ணினுக்க நீ? விடுறா என் ஊட்டியா. ஜிமன் துள்ளாத. தயாங், யங்ஜன் நீங்கள் போங்க, நான் ஜிமன் கூட கொஞ்ச நேரம் பேசுகிறேன். இங்கே தயாங் லைக் ஜங்குக்கு பார்க்கவே இல்லை. அப்படியே தலையாட்டிட்டு அப்படியே யுங்ஜனை கூட்டிகிட்டு போயிடறான். இங்கே ஜிவன், ஐயோ போகிறானே தெரிஞ்சே போகிறானே, என்னடா அவனுக்கு வேணும்? ஒழுங்க மரியாதை என் கூட வந்துடு. இங்கே பாரு ஜங்குக், நீ எவ்வளோ கேட்டாலும் தாயம் ஒரே மாதிரி தான் இருக்கான், அவ்வளோதான். நீ வேணா அவங்கிட்டே கேட்டுப்ப, என்னை விடு. நீ இங்கே சொன்னால் சொல்ல மாட்டேன், உன்னை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இங்கே ஜிமனுக்கு விடுறா அப்படின்னு அவனை அடிக்கிறான். ஆனால் அவனுக்கு எட்டலை. அவன் சின்ன எப்படி சொல்கிறான், அவனோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கான் ஜங்குக், ரொம்ப ஹைட்டாக இருக்கான். அவனுக்கு கையும் எட்டலை, அவன் முட்டி தானே பிடிச்சிருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு கை எட்டவும் மாட்டிக்குது. இப்போ ஒரு காரிடார், அது ஒரு எம்டி காரிடார் இருக்குது. அது லன்ச் பீரியட்னால அங்கே கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லை. ஸோ அதனால் அங்கே தனியாக இருக்குது. சாரி காய்ஸ், பின்னாடி பேக்ரவுண்ட் சத்தம் கேட்கும், அது கொஞ்சம் என் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா அழுத்தி கேட்டுக்கோங்க, கொஞ்சம் சவுண்ட் வச்சு கேட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் அது காரிடார், அந்த இடத்துல யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வரல. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு தான். உண்மையை சொல்லு, இல்லைன்னு அவ்வளோதான். இங்கே பாரு, நீ எவ்வளோ கேட்டாலும் அவன் ஒரே மாதிரி தான் இருக்கான். என்ன அவன்கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது? கைண்டாக இருக்கான், ஜாலியாக இருக்கான், சிரிச்சு பேசுகிறான். இங்கே பாரு தம்பி இல்லாமல் வச்சுருவோம் பார்த்துக்கோ, உண்மையை சொல்லு. ஐயோ, நம்ம தம்பி இல்லாமல் ஆக்கிறோம் போலயே. நீ உண்மையை தான்டா சொல்கிறேன் அப்படின்னு தவிக்க. இப்போ ஜிமன் சுகாவை பார்க்குறான்.
சார் 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 யுங்கி சார், ஐயோ ஷிகா சார், ப்ரொஃபஸர் அப்படின்னு கத்த. இங்கே வந்து ஜங்குக்கு அவன் வாயை மூட ட்ரை பண்ணுறான். டேய் வாயை மூடு, அவனை என்ன கிட்னாப்பா பண்ணுறான், உண்மையாக சொல்ல தானே சொல்கிறேன். விடு விடு ஆனால் சொல்லிட்டு இது பண்ணேன். இங்கே வந்து கரெக்டாக யுங்கி வந்து கேட்டுருச்சு. அவன் வந்து கர்த்தத்தை சுற்றி முற்றி பார்க்குறான். அப்போ வந்து லெஃப்ட் சைடில் ஜங்குக்கு வந்து ஜிம்னா அப்படி பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு, ஜங்குக் என்ன பண்ணுறான் அவனையா, விட அவனையா. ஐயோ இப்போ முடித்தான் நாரங்காலம் தெரியாமல். சார் ஒரு நோட்டு இவங்கிட்ட இருக்குது சார், அதுக்காக தான் கேட்க வந்தேன் சார். கேட்டுட்டியா, விட அவனையா. எதுக்கு இங்கே புள்ளி பண்ணியிருக்கா அவனையா? சார் புள்ளிலாம் பண்ணல, இவன் என் தம்பி தானே, அதுக்குன்னு புள்ளி பண்ணலாமா, விட அவனையா. டேய் உனக்கு நான் புள்ளி பண்ணுறேன்னாடா? ஆமாம் நீ புள்ளி பண்ணுற, என்ன விட. போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுறான். இங்கே வந்து அப்படியே வந்து சுகாவையும் ஜிமினியும் வந்து அப்படியே முறைச்சிட்டு போயிடுறான். அவனுக்கு கோவம் தான் வருது, எப்படியாச்சும் உண்மையை கண்டுபிடிச்சிடணும்டான்னு அப்படி இருக்கு. இங்கே வந்து ஜேர்ன் வந்து யுங்கி கிட்ட அப்படியே போய் கிளிஞ்சியாக அப்படியே இருக்கான். இங்கே பாரு இங்கே சார், இவன் புள்ளி பண்ணிகிட்டே இருக்கான், என்னன்னு கேளுங்க. சரி சார், நீ சாப்பிட்டியா? ஏன் சாப்பிடல? அவன் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான். ஏன்? அது தயாங்க பற்றி கேட்டுன்னு இருக்கான். தயாங்க ஏன் என்னாச்சு அவனுக்கு? அது நார்மலாக தான் இருக்கான் அவனே, அது அவனுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது தயாங்க பார்த்துட்டு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கேக்கும் சொல்லாமல் அப்படியே போயிடறான். இவன் வந்து ஜங்குக்கு அப்படியே கோவத்தோட கிளாஸுக்கு போய் உட்காடுறான் லாஸ்ட் பெஞ்சில். இதெல்லாம் வந்து ஜாக்சன் வந்து என்னடா இவன் கோவமாக வந்து உட்காந்துருக்கானு. இங்கே வந்து தான் என்னாச்சு வச்சான், ஏன் இப்படி உட்காந்துருக்க கோவமாக, என்னாச்சு? டே ஜிமினிக்கிட்ட கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறான். தயாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். இதை வேற வீட்டுக்கு போனால் அம்மா இருக்காங்க, இங்கே வந்து இவங்க இருக்காங்க, கட்டு பெற்றுனுக்காங்கடா ஒருத்தரும். டேய் இதுக்கு ஏன்டா இவ்வளோ டென்ஷன் விடுறா. என்னத்தை விடுறா, கோமம் தான் வருது, எதையாச்சும் போட்டு ஒட்டக்கணும் போல இருக்கு. ஏங்க ஜாக்சன், டே 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 எதுக்குடா இவ்வளோ டென்ஷன் ஆகிற, பிபி எகிரி சாயிர போத்துறேன், ஏன்டா இப்படிங்க? இங்கே பாரு, கரெக்டாக என்ன சாயந்தரத்தில் உனக்கு வந்து அவன் கரெக்டாக வந்துடுவான் அவன்கிட்ட. அப்போ ஆடு தானாக மாட்டுற மாதிரி தனியாக மாட்டோம். அப்போ கேட்டுரு, எப்போ நான் போய் கேட்கறதுக்கு? இது நான் சண்டை போடுறேன், கூட சண்டை போடுறேன்னு சொல்லி வீட்டில் என் ஆத்தாவும் சேர்க்காது. இவனா நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் உண்டு. இங்கே வந்தால் இதுதான் ஒரு கிளாஸ் ரூம் போட்டு அப்படியே மூஞ்சில் குத்தம் போல ஏதோ தம்பின்னு பார்க்குறான். இங்கே வந்து நம்ம யுங்ஜன் வந்து சாப்பிட்டு நிற்க ஜிமினி எப்படியோ ஓடி வந்து அவன் வந்து தான் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அப்படி அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்குள்ளே உயிரை போயிடுது. ஆமாம் என்ன இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லி யுங்ஜன் கொடுக்க. இங்கே தான் என்னாச்சு, என்ன சொன்னியா? இல்லை நான் சொல்லவே இல்லை, இங்கேயும் வந்தான், இல்லைன்னா நான் செத்து இருப்பேன். இங்கே வந்ததுனால தப்பிச்சேன். இங்கே கூட கேட்டான், நான் ஜஸ்ட்டு ஏதோ மறப்பிட்டு வந்துட்டேன். சரி நீயும் மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்க, நான் தான் சொல்லல. இல்லை ஜங்குக்கு பார்த்தா கஷ்டமாக இருக்கு, அதெல்லாம் விட அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ வந்து டேஸும் பாஸ் ஆகுது. இப்போ ஒன் டே லைக் வந்து ஜேகேவோட வீடு, ஜேகே வீட்டில் யாரும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஜேகேவும் போய் ஓப்பன் பண்ணுறான். அங்கே பார்த்தோன்னா ஜேகேவோட அம்மா ஜிமின் 2 பேர் இருக்காங்க. இங்கே வந்து ஜேகே தான், என்னம்மா? அது ஒன்றும் இல்லைடா, அப்பா வந்து ஆஃபீஸ் போயிருக்காரு, எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, நம்ம பாட்டி இருக்காங்களே அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் நான் போய் பார்க்கணும், ஈவினிங் போல் நான் வந்துடுவேன், என்னை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ, தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, அதான். அம்மா ஏம்மா நீங்கள் கொண்டு வந்தீங்க, நான் தான் வீட்லேயே இருந்திருப்பேன்ல. ஜிமின் அவங்கள நம்ம தொல்லை பண்ணக்கூடாதுடா, இப்போ அவங்கேயே வந்து லண்டன் போய்ட்டு வந்திருப்பான், அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல, தொல்லைலாம் பண்ணக்கூடாது. இந்தா அண்ணன் கூட கொஞ்சம் சமத்தா சரியா? ஜங்கு இவன் மேலே கையெல்லாம் வைக்கக்கூடாது, இப்படி தான் அடிக்கிறது அவனை உதைக்கிறதுலாம் கூட, சண்டை போடாமல் இவனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ.
சரிம்மா நான் பார்த்துக்குறேன் இவனையா. இவன் எங்கேருந்து பார்த்துக்க போகிறான் அப்படின்னு சொல்ல, சரி போ நான் கிளம்புறேன், பாய் பாய் ஜிமன், பாய் ஜங்கு, 2 பேரும் சண்டை போடாமல் இருந்துக்கணும். சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போம்மா. அம்மா நான் தயாட்டிக்க போகிறேன் அம்மா. ஐயோ இங்கே வந்து அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஜிம்மனை ஜிம்மன் பார்த்து ஸ்மக் பண்ணுறான். ஐயோ இவன் என்னென்னலாம் பண்ண போகிறானோ. இங்கே வந்து நைஸாக போகலான்னு பார்க்கும்போது இங்கே ஜங்குக் அப்படியே வந்து ஜிம்மனோட பேக் நெக்கை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். வலிக்குது ஜங்குக் விடுறேனியா. உண்மையை சொல்லு என்னாச்சு தான் அங்கே இல்லைன்னு இங்கே கழுத்து நினச்சி கொண்டுவான். நீ கொண்டாலும் சரி அதுதான் உண்மை, தயான் கொண்டுமே இல்லை அவ்வளோதான். நீ இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்ட இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிவனை அப்படியே தூக்கி சோஃபாலே போட்டுக்க எப்படி சொல்ல அவங்களோட கழுத்தை நெரிக்கிறான் லைட்டாக. அவ்வளோ நெரிக்கல, லைட்டாக தான் நெரிக்கிறான். இங்கே வந்து அதுக்கே ஜிவனுக்கு வலிக்குது. டே வேணாம் நாடி டே வலிக்குது அடி விடுறா. நீங்கள் உண்மையாக சொல்கிறியா இல்லைன்னா கொண்டுட்டா என்னாச்சு தான் அங்கே இல்லைன்னா அழுத்துற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இன்னும் அழுத்துறான். நெரிக்க உண்மையை சொல்லு சொல்லு நீ விடு நான் சொல்கிறேன். நான் விடுறேன் நீ சொல்லு இப்போவே. ஐயோ தயான் ஒரு பையனை லவ் பண்ணான் லண்டனில். இங்கே ஜேக்கோட எக்ஸ்ப்ரெஷன் ஃபுல்லாக மாறிடுச்சு. இங்கே ஜிமன் இப்போ விடுறான் ஃபுல்லாக சொல்லு. ஐயோ தயான் வந்து ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கான். அவன் வந்து தயாங்க பிடிக்காம ஒரு தப்பான ஃபோட்டோ வந்து பப்ளிஷ் பண்ணி எல்லோரும் அவனை ஒரு மாதிரி பார்த்தாங்க. அதான் நீ விடு நான் ஃபுல்லாக சொல்கிறேன், நீ விடு எனக்கு கஷ்டமாக இருக்குது, தொண்டை வலிக்குது அப்படின்னு சொன்ன. நீங்கள் ஜங்குக்கு வந்து ஜிம்மனோட கழுத்து விட்டுட்டு அப்படியே வந்து ஷாக்கிங்காக ஜிம்மனை பார்த்துட்டு உட்காடுறான். என்ன சொல்கிற நீ? உண்மையாக தாண்டா சொல்கிறேன். தயான் வந்து ஒரு பையனை லவ் பண்ணான் லண்டனில். அவன் 12th படிக்கிற பையன். அவன் எல்லாருமே லவ் பண்ணியிருக்கான் போல். அப்படி பார்க்கும்போது தயான் அவனோட ஸ்கில்ஸ்லேயும் ஆக்டிவிட்டிலையும் அவன் அதில் இம்ப்ரெஸ் ஆகி அவன் மேலே ஃபாலோ ஆகிட்டான். அதே மாதிரி அந்த பையனும் வந்து தயாங்க ப்ரப்போஸ் பண்ண அதை அக்செப்ட் பண்ணிட்டான். அவன் டாக்டர் ஆக போகிறான்ல, ஸோ அதனால் லண்டன்லேயே இருப்பான், அதனால் அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். அப்புறம் போக போக அந்த பையனுக்கு தயாங்க பிடிக்காம எப்படி அவன்கிட்டேருந்து விலகுதுன்னு தெரியல. தயாங்க வந்து அந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவனுக்கும் மனசு வரல. ஸோ அதனால் அந்த பையன் ஒரு நாள் தயாங்க கூட்டிகிட்டு கிளப்புக்கு போனான். அப்போ வந்து அந்த பையன் ஜூஸுன்னு சொல்லி ஏமாற்றி ஆல்கஹால் கொடுத்தான். அவனை குடித்து தயாங்க போதையில் இருந்தான். அப்போ அவன் வந்து அந்த இடத்துல அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஏதோ வந்து தயாங்க கூட உட்காந்து ஏதோ படுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதுக்குன்னு தயாங்க டச் பண்ணல, ஃபோட்டோ மட்டும் எடுத்துடுறாங்க. இதை வந்து ஸ்கூலோட குரூப்பில் போட்டாங்க. அந்த ஸ்கூல் வந்து ஃபுல்லாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாருமே தயாங்க ஒரு மாதிரி பார்த்தாங்க. அவங்க வந்து ஏன் இப்படி பார்க்குறாங்க அவனுக்கு ஃபஸ்ட்டு தெரியல, அதுக்கப்புறம் போக போக தான் தெரிஞ்சுது. இப்போ எல்லோரும் அவனை தப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் அவன் வந்து ஒரு எல்லார் கூடயும் படுக்கிற பையன், அவன் எல்லார் கூடயும் படுப்பான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புள்ளி பண்ணுறதும் அந்த மாதிரி பேர் வைக்கிறது வந்துச்சு. நிறைய பேர் அவனை பார்த்து டிஸ்கஸ்டிங், அதுக்கப்புறம் பெட் ஃப்ரெண்டு பெட்மேன் அதெல்லாம் போட்டு அவனை கலாய்ச்சிருந்தாங்க. இது மாதிரி ஒரு 2 வருஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு. ஆனால் அவனால் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அந்த பையனும் இவன் செட் ஆக மாட்டான்னு சொல்லி இதான் ஒரு ரீசன் சொல்லி அவனை விட்டுட்டு போயிட்டான். அவனால் ஃபோக்கஸ் பண்ண முடியல தான் அவங்களோட அப்பா நீ ஸ்டடீஸ் அங்கே தான் செட் ஆகாது, நீ சிஓக்கே வந்து படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்டாங்க.
ஆனால் தான் இப்போ தான் இப்படி இருக்கான். இதை சொல்லணுன்னு தான் ரொம்ப கஷ்டப்படுறான் அவங்ககிட்ட. இது இதை சொல்லத்து ரொம்ப கஷ்டப்படுறான். ஃபேஸ் எப்படி பண்ணதுன்னு தெரில அவனுக்கு. இந்த விஷயம் எங்கேக்கும் தெரியாது, அவங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியாது, அத்தை மாமா யாருக்குமே தெரியாது. எனக்கும் யங்ஜனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் ஜங்குக்கோட ஐஸ் டேஸ் வருது. அப்படியே கோபமும் வருது, ரெட் ஆகுது அவன் ஐஸு. இங்கே வந்து இங்கே ஜங்குக் அப்படியே ஓடி தாங்கோட வீட்டுக்கு தான் போகிறான். லைக் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து தாங் வந்து ஒரு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஜன்னல் ஓப்பன் பண்ணி ஒரு வீடை பார்த்துருப்பான்னு சொன்னேன்ல. ஸோ அந்த வீடு தான் ஜேகேவோட வீடு. ஸோ அங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்படியே வந்து ஓடி தாங் வீட்டுக்கு தான் போகிறான். தாங்கோட அம்மா அப்பா வீடு அங்கே தாங்க இருப்பான்ல. ஸோ அங்கே போகிறான். நீங்கள் நினச்சிமே இங்கே போகிற நீ ஜங்குக், ஐயோ எதுக்கு அவன் இப்படி ஓடுறான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஜங்குக் அப்படியே ஓடி போய் தாங்கோட வீட்டுக்கு போக டோர் ஓப்பன் பண்ணுறான். அங்கே பார்த்தோன்னா லைக் தாங்கோட அம்மாவும் யுங்கியும் வந்து உட்கார்ந்து நிற்பாங்க சோஃபாவில். இங்கே வந்து தாங்கோட அம்மா, ஜங்குக் எதுக்கு நீ இப்படி ஓடி வர? தாங்குங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அவன் ரூமில் போய் செக் பண்ணுறான். அங்கே இல்லை, பால்கனிக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும், அங்கே போகிறான். அங்கே தாங்க வந்து அப்படியே வந்து நின்றுருக்கான் பால்கனியில். இங்கே வந்து யுங்கிக்கும் தாங்கோட அம்மாவுக்கும் உடனே புரியல ஏன் இப்படி ஓடி வரான்னு. இங்கே வந்து தாங்கோட அம்மா, யுங்கி ஏன் இப்படி ஓடி வரான்? தெரியலையம்மா, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? சரி விட, தனியாக விட அவங்கள என்னன்னு சொல்ல. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜங்குக் தயம் அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து தாங்கும் அப்படியே திரும்பி பார்க்குறான் ஜங்குக் பார்த்தோன்னே, ஜங்குக் ஏன் உனக்கு எப்படி மூச்சு வாங்குது ஏன் அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து ஜங்குக் அப்படியே வந்து அந்த தாங்க அந்த பால்கனி கம்பி இருக்கும்ல, அங்கே கொஞ்சம் அப்படியே சாயம் வைக்கிறான். க்ரிப்பாக பிடிக்கிறான் அவன் ஷோல்டர்ஸை, 2 ஷோல்டர்ஸும் 2 கை வச்சு டைட்டாக பிடிக்கிறான். இங்கே தான் வலிக்குதுரா, என்னாச்சு அப்படின்னு சொல்ல. இங்கே ஜங்குக் லண்டனில் நடந்தது. நடிக்காத தான், என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்ல. இங்கே ஜங்குக்கோட ஐஸ்லேண்ட் டியர்ஸ் ஃபால் ஆகுது. லெஃப்ட் ஐயில் அப்படியே ஃபால் ஆகுது ஒரு டியர். அதை பார்த்து தயாங்க செம்ம ஷாக்கு. இங்கே வந்து ஜங்கு நடிக்காது தான், ஜிம்மன் எல்லாமே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல. இங்கே தயாங்கு அவனுக்கும் அப்படியே டியர்ஸ் வெள்ளை. எனக்கு ஜங்குக் அது எங்கள் ஜங்குக் என்கிட்டே மறைச்சிட்டுல தான் இவ்வளோ பெரிய விஷயத்த ஜிம்மன்கிட்ட சொல்கிறா, யுங்ஜன்கிட்ட சொல்கிறா, 3rd person கிட்டலாம் சொல்கிறியே, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அது ஜங்குக் உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணது தெரில, உன்னை பார்க்கவே எப்படி இருக்கணும் தெரில, நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ அது பயத்தில் தான் சொல்லலை, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓ, இந்த ஜங்குக் மற்ற மாதிரி உன்னை அருள்பாக பார்ப்பாங்க, நீயும் என்னோட 3rd person நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக் அதெல்லாம் இல்லை, விடுத்தேன். நீ பயப்படுத்து ராஜி தான், அதுக்குன்னு என்கிட்டயா? நான் உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா? எப்பரா உனக்கு என்கிட்டலாம் மறைக்கணும்னு தோணுது? அது இவ்வளோ பெரிய விஷயத்த, இந்த பெயின் நீயே தனியாக பேர் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிறியா? இங்கே வந்து தாங்கு அழுகையாக வருது. ஜங்குக்கு அது நிறுத்து தான். அம்மா அப்பா கிட்டே சொன்னால் பரவாயில்ல, அம்மா அப்பா கிட்டே சொல்லாமல் இருக்கிறது, இவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது பரவாயில்ல. உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்கிறேன், என் தம்பிக்கிட்ட சொல்கிறேன், என்கிட்டலாம் சொல்ல மாட்டேன் நீ? இங்கே 2 பேருமே ஐஸ்லாண்ட் டியர்ஸ் ஃபாலோ. எனக்கு இங்கே ஜங்கு தாங்கோட அப்படியே வந்து அவனோட சீக்ஸை கப் பண்ணிவிட்டு சொல்கிறான்,
யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். நான் உன் ஜங்குக், நீ ஏன் தயம். நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியுது அப்போ நீ மெச்சோர்டாக இல்லை. அதனால் அவனோட ட்ராப்பில் நீ ஃபாலோ ஆகிட்ட. அது எனக்கு புரியுது. அதுக்குன்னு இப்படியா என்கிட்ட மறைச்சிட்டு நீ ஏன் தயம் சரியா? எவன் என்ன சொன்னாலும் நீ ஏன் தயம். நான் எவன் சொன்னதும் நம்ப மாட்டேன். நீ அப்போ சின்ன பையன், அப்போ உனக்கு புரியல. இப்போ புரியுதுல, அது போதும். நீ பண்ணாத தப்பு. நீ ஜஸ்ட் அக்செப்ட் தான் பண்ண, வேறு எதுவும் பண்ணல. அந்த நாதாரி பையன் பண்ணதுக்கு நீ ஏன் உன்னையே பனிஷ்மெண்ட் பண்ணுற? உங்கள் அம்மா அப்பா வேணா உன்னை புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனால் நான் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா உன்னை புரிஞ்சுக்காம நான் எதுக்குடா அப்போ இருக்கேன்? சொல்லு. எங்கள் தயாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குச்சா. இவங்கிட்ட போய் நம்ம மறைச்சிட்டோமே ஜாலி. எங்கள் தயாங்க வந்து அப்படியே அவனை ஜங்குக்கு ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிட்டு சாரி ஜங்குக், ஐம் சாரி. நீங்கள் ஒருத்தர் இருக்கனே மறந்துட்டு அவனை போய் அக்செப்ட் பண்ணது எல்லாம் என் தப்பு தான். சாரி ஜங்குக், சாரி. சரி அழுவாத, எனக்கு அழுக வருது. நான் இனிமேல் இந்த தப்பு பண்ணவே மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான். நான் இனிமேல் பண்ணவே மாட்டேன் ஜங்குக். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ லாட். ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ ஒன்லி யூ. சரியா? இப்போ அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அந்த பிரேக் பண்ணிவிட்டு அவன் திருப்பியும் அவன் ஃபேஸை லைக் கப் பண்ணிவிட்டு அவன் அந்த டியர்ஸ்லாம் வந்து அப்படியே வந்து வைப் பண்ணுறான். அவனோட தம் ஃபிங்கர் வச்சுட்டு எப்போ எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி நான் அவனை எப்போவுமே புரிஞ்சுப்பேன். நீ இது உன்னோட பண்ணாத தப்பு. இது நீ பண்ணியிருந்தாலும் நான் புரிஞ்சுப்பேன். நான் ஓன் ஜங்குக்டா, உன்னை எப்போவுமே மன்னிக்கிறதுக்கு இருக்கேன். நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும். சரியா? புரியுது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜங்குக் ஸ்லோவாக அவங்களோட லிப்பில் டச் பண்ணுறான். அதுக்கு அவனோட லிப் வச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக அந்த கிஸ் போகுது. அந்த கிஸ் அப்படியே டீப் அண்ட் லவ்லியாக போகுது. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அந்த கிஸ் பிரேக் ஆக அப்படியே ரெண்டு பேரும் அவங்க ஃபோர்ஹெட்டை டச் பண்ணிக்கிறாங்க. லைக் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டச் இருக்கு. இங்கே வந்து ஐ லவ் யூ ஜங்கு, ஐ லவ் யூ லாட், லவ் யூ தான், லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு தான் ரொம்பவே நார்மலாகவே லைக் பழைய தான் மாதிரி எனர்ஜிக்டாக ஜாலியாக ஹாப்பியாக அவனோட ஷார்ட் டெம்பர் வச்சுக்கிட்டு எல்லா கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு ஏன்னா வம்பு வச்சுக்கிட்டா லைக் வம்பு வச்சுக்க மாட்டான், வம்பு வந்தால் வச்சுப்பான். ஏன்னா புள்ளி பண்ணால் அப்படியே வந்து அடிக்கிறது உதைக்கிறது ஆர்குமெண்ட் பண்ணதுன்னு இருக்கும். பழைய தயாங் ஃபார்முக்கு வந்துட்டான். இப்போ வந்து ஒரு நாள் யுங்ஜின் தயாங் அண்ட் ஜிமின் 3 பேரும் நடந்து போயிருக்கும்போது இங்கே வந்து லைக் தயாங் வந்து ரைட் சைடில் இருப்பான். ரைட் சைட் கார்னரில் நடந்து போயிருக்காங்க காரிடாரில் எங்கள் 3 பேரும். அப்போ வந்து ஜாக்சன் சென் அண்ட் வந்து ஜங்குக் 3 பேரும் இந்த பக்கம் வராங்க ஆப்போசிட்டில். அவன் வந்து ஜங்குக் வந்து லெஃப்ட் சைடில் இருப்பான். இப்போ வந்து ஜங்குக் அப்படியே வந்து ஸ்மெக் பண்ணிவிட்டு தாங் பார்த்து ஸ்மெக் பண்ணிட்டு தாங் வந்து ஜங்குக்கு பார்க்கவே இல்லை. அவன் பாட்டுன்னு சிரிச்சிட்டு பேசிக்கிட்டே போய் இருக்கும்போது இங்கே வந்து ஜங்குக் அப்படியே ஃபோர் ஹெட் இருக்கும்ல அந்த இடத்துலையே வந்து அப்படியே லைக் தட்டிட்டு போகிறான். அப்படியே வந்து இங்கே எவன்டா ஜங்கு நீயா ஓடாது இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே ஜங்குக்கோட வா 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 அப்படி வா அப்படின்னு சொல்ல எங்கள் அந்த நில்றான் டீ அப்படின்னு சொல்ல இங்கே வந்து 2 பேரும் அப்படியே ஓடுறாங்க அந்த காரிடாரில். ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு இடத்துல ஓடுறான். அது வந்து பேக் சைட் கேண்டீன் அது அங்கே ஓடுறான். இது வந்து கவனிக்கவே இல்லை. ஜங்குக்கு எப்படியாச்சும் பிடிக்கணும் அவ்வளோதான், அவனுக்கு அதான் மைண்டில் இருக்குது. இங்கே போகிறோம் அப்படிலாம் இல்லை. அப்படின்னு ஜங்குக்கே ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறான். இவன் வந்து ஜங்குக்கு அப்படி இல்லை அந்த கேண்டீன் பேக் சைடு போயிட்டுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒஞ்சிக்கிறான். தயாங்கால கண்டுபிடிக்க முடியல. இவன் வந்து அந்த பேக் சைடு கேண்டீன் போயிட்டுக்கப்புறம்
எங்கே இருக்க நீ? ஜங்குக் ஒரு மணியாக வெளில வந்துடும், என்கிட்ட அட்டி வாங்கி சுற்றுறாத அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஜங்குக் பின்னாலேருந்து தேங்கு பிடிச்சி இழுத்து அப்படியே வந்து வாலில் பின் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து கிஸ் கொடுக்குறான். டீப் கிஸ். இப்போ தான் தேங்கு வந்து புரியுது ஏன் அடிச்சுட்டு போனான்னு. இங்கே வந்து விட்டு ஜங்குக் ஏன் அடிச்சுட்டு போனான்? இந்த கிஸ் வாங்கிறதுக்கு தான். அண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செஸ்லேயே அடிச்சுட்டு திரும்பியும் கிஸ் போய் எனக்கு அந்த டீப் கிஸ். ஓகேடா, நான் இதோடைய நிறுத்திக்கிறேன். இந்த 2 ஷாட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க கமெண்ட்டில் தானா எனக்கு ஹாப்பினஸ் இருக்கும். அண்ட் ஜங்குக்கோட வாய்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அண்ட் பாட்டம் ஒரு வாய்ஸ் அண்ட் ஜங்குக்கோட வாய்ஸ் லைக் டாப் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? பேட் செடிக்குட்டீஸ்.